பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கிருபை நம்மை நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும். அப்படியே இந்த மாதம் முழுவதும் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் என்ன நடத்துங்க, ஆச்சரியமா என்ன நடத்துங்க, குறையில்லாம என்ன நடத்துங்க, சமாதான வழியில நடத்துங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேலும் நிறைவா இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கண்ணிகளும் தடிபட்டு போகட்டும். தேவ இரக்கம் நிறைவாய் வெளிப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் காலையில் எழும்பி கர்த்தரை ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், வேத வாசிப்பு குறையக்கூடாது. இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள், வலைகள், சுருக்குகள், குண்டுகள், பள்ளங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். இப்படி சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். விமான பயணங்கள் இருக்கலாம், ரயில் பயணங்கள் இருக்கலாம், கார் பயணங்கள் இருக்கலாம், இருசக்கர வாகன பயணங்கள் இருக்கலாம், முக்கியமான எந்த வேலை பார்க்கிற மக்களாக இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள், சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், மனிதர்கள் கொண்டு வருகிற போராட்டம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அவள் செயலிழந்து போகட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஒருபட்சமாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ அவனை தேடியும் காணாதிருப்பாய். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். ஹalleluya. ரஹல் தலாஷி துரு பிகிபி கபாத தலா. ஆமென், 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 ஆமென். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை என்னோட விலகுது. என்னோட விலகுது. தொழிலில் இருக்கிற பிரச்சனை என்னோட விலகுது. சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை என்னோட விலகுது. புதிய வழிகள் திறக்குது. மனிதன் அடைத்த வழிகள் திறக்குது. பிசாசு அடைத்த வழிகள் இன்னைக்கு திறக்குது. கர்த்தர் வானத்தை திறக்கிறார். ஹalleluya. ரஹந்தல்லுயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். தலைக்கு மேல, தலைக்கு மேல கரவை தடி. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். விடுனி பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ, பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்களிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள்களிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென், ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
யெகோவா தேவனையே ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தியில் ஆரம்பிக்க போகிறோம். நல்ல கவனிங்கள். நான் என்னதான் உங்களை ஒரு சரியான வேதம் சொல்லுகிற ஒரு மகிமையான பத்திரமாய் உருவாக்குவதற்கு நான் ஜெபித்து பிரயாசப்பட்டு முயற்சிகள் பண்ணினாலும் உருவாக வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள் வராத வரைக்கும் என்னுடைய முயற்சிகள் வீணாகத்தான் போகும். நல்ல கவனிங்க. நல்ல பள்ளி, நல்ல பாடத்திட்டங்கள், நல்ல டீச்சர், பாஸ் பண்ணிவிட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு போதிக்கிற ஒரு பள்ளியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணாக்கன் நான் சிறந்தவனாக பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனும் உண்டு, ஆவரேஜ் மார்க்கில் பாஸ் பண்ண விரும்புகிறவனும் உண்டு, ஆனால் 100 மார்க் எடுத்து பாஸ் பண்ண விரும்புகிறவனும் உண்டு. ஆனால் நான் 100% மார்க் எடுப்பதற்கு இரவும் பகலும் ராத்திரி பகலும் உட்காந்து பிரயாசப்பட்டு உருவாக்கணும்னு நினைக்கிற பார்த்தீங்களா, நீ ஒத்துழைக்க மாட்டேங்கிற. என்னதான் பிளான் பண்ணி என்ன வாய்ப்புகள் வளருவதற்கு முன்னேறுவதற்கு தேசத்தின் நிலைகளை, உங்கள் குடும்பத்தின் காரியத்தை, உங்கள் பிள்ளைகளின் காரியத்தை, உங்கள் சரீர நிலைகளை, உங்கள் படிப்புகள், நீங்கள் எங்கே சிக்கிவிடக்கூடாது, எங்கே மாட்டிவிடக்கூடாது, எங்கு விழுந்து விடக்கூடாது, எங்கே ஏமாற்றப்படக்கூடாது, எங்கே அவமதிக்கக்கூடாது, சத்துரு வஞ்சிச்சிடக்கூடாது, தேவையில்லாத இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி என்னதான் பண்ணினாலும் யார் எதை குறித்தும் கவலைப்படுகிறதே கிடையாது. காரு கொடுத்தது, வாகனம் கொடுத்தது உங்கள் பிஸ்னஸுக்கு இல்லை, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. முதல்ல உங்கள் வாகனம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா அது குப்பையாக மாறிடும். அது குப்பையாக மாறிடும். தேவனுக்காக பயன்படுத்துகிறது எல்லாமே மகிமையாக இருக்கும். இயேசு அந்த கழுதைக்கு மேலே இருந்ததுனால தான் அந்த கழுதைக்கு துணியை விரிச்சாங்க. இயேசு அந்த கழுதைக்கு மேலே இல்லைன்னா அது கழுதை கல்லால் அடிச்சிருப்பான். மரியாதை கிடைச்சது நம்மோட இயேசு இருக்கிறதுனால. முதலில் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை சரிபடுத்தி கொள்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவாராக. நீங்கள் வளரணும்னு நான் விரும்புகிறேன், நீங்கள் சத்தியத்தில் தெளிவடையணும்னு விரும்புகிறேன். எல்லா விசுவாசிகளை போல இல்லாமல் ஒரு வித்தியாசமானவர்களாய், விஷயத்தை தெரிந்தவர்களாய், எளிதில் உங்களை யாரும் ஏமாற்றாதபடி, வசனத்தினால் ஏமாற்றாதபடி, உலகத்தில் ஏமாற்றபடி தெளிவுள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய், எல்லா காரியத்திலையும் ஒரு அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த காரியங்களை தெளிவாக உங்களுக்கு போதிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அலட்சியப்படுத்தப்படும் ஆசீர்வாதங்கள். அலட்சியப்படுத்தப்படும் ஆசீர்வாதங்கள். கரங்களை பற்றி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரமோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய மாத இதழ்கள், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை தேடி வரும் வாட்ஸ்அப் செய்திகள், யூடியூப் சேனல்கள் ஆசீர்வாதம் என்ன என்பதை தெளிவுபடுத்தாமல் நம்மை தடுமாற வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் பிளஸ்ஸிங்னா என்ன, எது பிளஸ்ஸிங் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்ப்பதை போல எது ஆசீர்வாதம் எது ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதத்தில் முதல் இடத்தில் எதை வைக்க வேண்டும், இரண்டாவது இடத்தில் எதை வைக்க வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், எதை முதன்மையாக வைக்க வேண்டும், எதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும்,
என் பணத்தை எதற்கு கொடுக்க வேண்டும், எங்கு கொடுக்கக்கூடாது, யாரோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கணும், யாரோடு ஃபெலோஷிப்பு வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பு வேறு, ஃபெலோஷிப்பு வேறு. யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், யாரோட ஃபெலோஷிப்பு வைக்கணும் என்பதை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எளிதில் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. இப்போ கவனிங்கள், எது ஆசீர்வாதம்? நம்பர் 1, எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? நீங்கள் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தாலே அது ஒரு ஆசீர்வாதம். 2, தேவ பிள்ளையாய் இருப்பதே, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதே இந்த ஆசீர்வாதம். இனி வருதா, இப்போதே இருக்கா? இப்போதே இருக்குதா? அப்ப இது ஆசீர்வாதமா இல்லையா? சரி. 3, பரிசுத்தமாய் இருப்பதே ஆசீர்வாதம். ஆமென். இது பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, அடுத்தது, தேவ உறவில் வாழ்வதே ஆசீர்வாதம். தேவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன? ஐக்கியமே பெரிய ஆசீர்வாதம். நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவு ஐக்கியமே என்னது? ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனுக்கு கீழ்ப்படிவதே ஆசீர்வாதம். அப்ப தேவனுக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படுகிறது ஆசீர்வாதம். தேவ பிரசன்னத்தில் வாழ்வதே ஆசீர்வாதம். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம்ல, இந்த கொடைக்குள்ள வரீங்கல்ல, அதே ஆசீர்வாதம். மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யுற இடத்துல நீங்க போனா நனைவீங்களா? நனைவோம். அதே போலதான் எல்லாரும் பாடி ஆராதிக்கிற போது, அங்க வருகிற போது அந்த பிரசன்னம் உங்களையும் மூடுகிறது. அது ஒரு பிளஸிங். சரி, அடுத்தது, தேவ கிருபையை பெறுவதே ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே கிருபை தாரும். ஒண்ணு இல்லை, நீ தாழ்மையா இருந்தா போதும், ஜெபிக்கொண்டு வேண்டாம், கிருபை தானா வரும். ராங்கா புரிஞ்சுக்காத. கிருபை தாரும் சொன்னா கிருபை தர மாட்டாரு. தாழ்மையா இருந்தாலே போதும் கிருபை வந்துடும். தவறான உபதேசம் இதெல்லாம், கிருபை தாரும், நீ கிருபை தந்துடுவாராக்கும். கிருபை தரணும்னா அவன்கிட்ட தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருந்தால் கிருபை தானா வருது. தோத்திரம். அடுத்தது, தேவனால் வழிநடத்தப்படுவதே ஆசீர்வாதம். இது ஒண்டர்ஃபுல். ஒரு மனிதனை தேவன் தினமும் அவர் கரம் பிடிச்சு நடத்துற எவ்வளவு பெரிய பிளஸிங். ஆமென். எவ்வளவு பெரிய பிளஸிங் அது. ஒரு மனிதனோடு தேவன் இருப்பதும் அந்த மனிதனை தேவன் விரும்புகிறபடி நடத்துவது எவ்வளவு பெரிய பிளஸிங் அது. அடுத்தது, தேவ சத்தம் கேட்பதே ஆசீர்வாதம். ஆமென். பெரிய காரியம், சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவருடைய சத்தம், வாய்ஸ், அது சத்தம் நமக்கு கிடைக்கிறது. ஒன் ஆஃப் த பிளஸிங். அடுத்தது, தேவ சித்தம் செய்வதே ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதே நமக்கு நல்ல போஜனமாக இருக்கிறது. 4:34 யோவான். சரி, ரைட், ஓகே. வேதத்தை சுமப்பதே ஆசீர்வாதம். அடுத்தது, வேதத்தை படிப்பதே ஆசீர்வாதம். வேதத்தை படிப்பது ஆசீர்வாதம். வேதத்தை படிப்பது ஆசீர்வாதம். எப்படி படிக்கிறது? வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம். எப்படி படிப்பது ஆசீர்வாதம்? அப்படி சொல்லிட்டு போனாலும் புரியாத 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. 3வது வசனம், வெளிப்படுத்தல் 1:3. வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அப்போ பைபிளை வாசிக்கிறவன், இந்த பைபிளை படிக்கிறவனும், 2 கேட்கிறவர்களும். இந்த பைபிள் வசனத்தை ஒருவர் படிக்க, ஒருவர் சொல்ல, ஒருவர் பிரசங்கிக்க, அதை கேட்கிறவனும், இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ இந்த வசனத்துக்கு தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்வது ஆசீர்வாதமானவர்கள். ஆமென் என்ற அர்த்தம். புரியுதா? 3. 1 படிக்கிறவன், கேட்கிறவன், கீழ்ப்படுகிறவன், ஆசீர்வாதம். இதுக்கு ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா அப்படி இல்லை, இதை செஞ்சாலே போதும் ஆசீர்வாதம் வந்துடும். தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். மனப்பூர்வமாய் கொடுப்பதுதான் காணிக்கை. ஆமென். நேசித்து கொடுப்பது காணிக்கை. உண்மையாய் கொடுப்பது காணிக்கை. ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய காணிக்கை. நீ அள்ளி கொடுத்தோன்னா சந்தோஷப்பட மாட்டாரு. நீ குறைஞ்சு போட்ட உடனே ஆசீர்வதிக்காம நிற்பவும் மாட்டாரு. ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே ஆசீர்வாதம். ஆமென். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம். ஒருவன் கர்த்தர் ஊழியம் செய்தால்
தேவன் அவனை கனம் பண்ணுவார். கனம் பண்ணுவார். நான் எங்க இருக்கிறேன், நாங்க ஊழியக்காரனும் இருப்பான். அப்போ ஊழியம் செஞ்சா யாரோட? ஆண்டவர் இருப்பாரு. ஆண்டவரே என்னோடு இரும், ஆண்டவரே என்னோடு இரும், ஒண்ணு இருக்க வேண்டாம். நம்ம ஊழியம் செஞ்சா அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மோடு இருப்பாரு. மார்க் 16:20 பார்க்கும்போது தேவன் அவரோடு கூட இருந்து அற்புத அடையாளமான வசனத்தை உறுதிப்படுத்தினார். இது blessing. அடுத்தது தேவனுக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. தேவனுக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். மனப்பூர்வமாய் கொடுக்கிறது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மனப்பூர்வமா கொடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது நற்கிரைகளை செய்வது ஆசீர்வாதம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஊனமில்லாதவர்கள், உடை இல்லாதவர்கள், உறைவிடமில்லாத மக்களுக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஏழைகளுக்கு இறங்குவது ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு நம்ம எச்சில் கையை வச்ச கூட என்ன பண்ண மாட்டோம்? காக்காவை துரத்த மாட்டோம். ஆனால் ஏழைகளுக்கு இறங்குவது ஆசீர்வாதம். திக்கற்றவர்களுக்கு இறங்குவது ஆசீர்வாதம். ஆமென். தேவனுக்காக இழப்பது ஆசீர்வாதம். பேதுரு ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைச்சிச்சு? இயேசு நடந்து போன போது நிழல்பட்டு சொஸ்தமாகல, ஆனா பேதுரு நடந்து போன நிழல்பட்டு சொஸ்தமானா. ஆமென். இயேசு பிரசங்கித்த போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட சொல்லல, திரளான ஜனங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனா பேதுரு பிரசங்கித்த போது 3000 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. எஸ். கரங்களை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அப்ப தேவனுக்கு இழப்பது ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் பெறுவாங்க, நான் இந்த ஊழியத்தை கொடுத்ததுனால கர்த்தர் சாமி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வேதத்தின்படி சத்தியம் தேவனுக்கு கொடுப்பதனால் வர ஆசீர்வாதம், தேவனுக்கு இழந்ததுதான் ஆசீர்வாதம். ஆமென். முற்பிதாக்கள் நம்முடைய மிஷனரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இழந்தாங்க, வீட்டை வேலையை இழந்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க இயேசுவிடமிருந்து வாங்குவதை ஆசீர்வாதமா நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது தேவனுக்காக இழப்பது ஆசீர்வாதம் சொல்லுகிறது. நீ தேவனுக்காக எதெல்லாம் நீ சாக்ரிஃபைஸ் பண்றியோ அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு 2 மணி நேரம் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற, இன்னைக்கு டைரக்டர் சொல்றாரு மஸ்ட் இன்னைக்கு கம்பெனிக்கு வரணும், ஆனா அதையும் மீறி வர்றோம். பார்த்தீங்களா, வேலைக்கு டைமே கிடையாது, உபவாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை, அவ்வளவு டைட் சொல்லிவிடு. அதன் மத்தியிலும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்குற பத்தியா, அதான் ஆசீர்வாதம். நேரம் இருக்கிறதுனால வருது இல்ல, பணம் இருக்கிறதுனால கொடுக்கறது இல்ல, இல்லாத நேரத்தில் கொடுப்பது, அதான் ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இல்ல, வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும், கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும், வருவதற்கு நேரம் இல்லாமல் இருந்தாலும், சரீரம் பலவீனமாக இருந்தாலும், உடம்பு காய்ச்சலாக இருந்தாலும், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஆராதனை ஆண்டவரே அப்படின்னு வரவில்லை, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்தது பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதே உண்மையான ஆசீர்வாதம். பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதே உண்மையான ஆசீர்வாதம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எஸ். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வருகிறது ஆராதனையை குறித்து நான் உங்களுக்கு பேச போறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமாய் ஆராதனை குறித்த பிரசங்கங்கள் போதிக்கப்படுவது இல்லை, ஆனாலும் ஆராதனை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு ஆராதனை என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் கூட பேசுவாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசாயா 43:21 நான் வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் நம்மை அழைத்ததும் தெரிந்து கொண்டதும் அவரை ஆராதிக்க. ஆண்டவர் எனக்கு எதற்கு தெரிந்து கொண்டார் என்றால் ஆராதிக்க. ஆமென். முதல் மனிதனை ஆண்டவர் உருவாக்கின போது அவனோடு சம்பாஷிக்க, பேச தேவன் விரும்புகிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நோக்கம் அவனோடு பேசவும் சம்பாஷிக்கவும் அவளை ஆராதிக்கவும் தேவ ஐக்கியத்தில் இருக்கவும் தான் மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு மனிதனோடு தேவன் பேச விரும்புகிறார், ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அவனோடு இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஒரு மனிதன் மனப்பூர்வமாக ஏறும்போது அவருடைய ஆராதனை மகிமையாக இருக்கிறது. யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிற போது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? தன் ஜனங்கள்
தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் மட்டும் போய் ஆராதியுங்கள், தூரமாய் போய் ஆராதிக்க வேண்டாம், உங்களுக்கு பிரச்சனை வரும், அப்படி நீ மட்டும் போ. இல்லை, எங்கள் குமாரனும் குமாரத்தியோட போடும். இல்லை இல்லை இல்லை, அவங்கள விட மாட்டேன், நீ மட்டும் போ. இது பிசாசின் உபாய தந்திரம். கணவன் வந்து மனைவி வராமல், மனைவி வந்து கணவன் வராமல், கணவன் மனைவி வந்து பிள்ளைகள் வராமல், இவர்கள் வந்தாலும் பலி பொருள் இல்லாமல், ஆடு மாடுகள் எல்லாம் உன்னை விட மாட்டேன். அப்போ தேவன் என்ன, அரை குறையான நீ மட்டும் போ, அரைகுறை. கணவன் மனைவி போங்க, அரைகுறை. பிள்ளைகள் அரைகுறை. பலி பொருளோடு சேர்ந்துதான் ஆராதனை. நல்ல கவனிங்கள், நல்ல கவனிங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் கொடுப்பது காணிக்கை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தான் காணிக்கை. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் அவர்களுடையதை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நம்மையே கொடுப்பதுதான் ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கவனிங்க, அவருடையதை நமக்கு தந்து நம்மை மீட்கவில்லை, அவரையே தந்து நம்மை மீட்டார். நீ என்ன சொல்ற தெரியுமா? வந்துட்டு, ஆண்டவரே நான் காணிக்கை கொடுப்பேன் சாமி, அதெல்லாம் எதிர்பார்க்கல சாமி, அவருடையதை தந்து என்னை மீட்கவில்லை, அவரையே தந்து என்னை மீட்டார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னுடையது அல்ல, உன்னையே ஆராதனை பொருளா மாற்று. உன்னுடையதை அல்ல, உன்னையே ஆராதனையாய் மாற்று. என்றைக்கு ஒரு மனிதன் தன்னை ஆராதனை பொருளாய் மாற்றுகிறானோ, தன்னை தேவனுக்கு கொடுக்கிறானோ, அன்றைக்கு இஸ் a ஸ்பெஷல் மேன். அவன் வித்தியாசமானவன், விலையேறப்பட்டவன், அங்கீகரிக்கப்படுகிறவன், ஆஸ்வதிக்கப்படுகிறவன், உயர்த்தப்படுகிறவன், காப்பாற்றப்படுகிறவன், பராமரிக்கப்படுகிறவன், பாதுகாக்கப்படுகிறவன், மெச்சிக்கொள்ளப்படுகிறவன், பரிசை பெறுகிறவனாய் அவன் மாறுகிறான். எப்பொழுது? தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற போது. கரங்களை பற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் சொல்லுங்க, இதுவே. இதுவே இந்த வார்த்தையை விட பாத்தீங்களா, பைபிளை படி. இதுவே. எதுவே? இதுவே. உங்க சரீரங்களை அர்ப்பணிக்கிற இதுவே புத்தியுள்ள ஆராதனை. இதுவே. எது? நம்முடைய சரண்டர் பண்ணதான். ஒரு மனிதன் மனப்பூர்வமாய் தேவ சமூகத்தில் வர வேண்டும். வளர்வதற்கு அடையாளம் அது. இங்க பார்க்கலாம், ஏலி அவள் வாயை பார்த்தான். தீர்க்கதரிசி சாமுவேல் வளர்ச்சியை பார்த்தான். ஆண்டவர் சொல்றார், உடல் வளர்ச்சியை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஆமென். வாயை பார்க்க மாட்டாரு, இருதயத்தை பார்க்கிறவர. புரியுதா? இங்க காட்டணும் உண்மை, உத்தமம், பரிசுத்தம், அர்ப்பணிப்பு. இதுதான் ஆண்டவருக்கு பிரயோஜனம். நம்முடைய ஆராதனை மகத்துவமாக இருக்க வேண்டும். ஆராதனையில் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ஆராதனையில் பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆராதனையில் மனப்பூர்வம் இருக்க வேண்டும். ஆராதனையில் உண்மை இருக்க வேண்டும். ஆராதனையில் நேர்மை இருக்க வேண்டும். ஆராதனையில் தாழ்மை இருக்க வேண்டும். அந்த ஆராதனையை நுகர்ந்து கொள்ளத்தான் கர்த்தர் வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சரி, நம்ம எப்படி பாடணும்? ஒரு 7 குறிப்புகள். 7 குறிப்புகள் வேகமா. 7 குறிப்புகள். 7 குறிப்புகள். நாம் எப்படி தேவனை பாட வேண்டும்? நாம் எப்படி தேவனை பாட வேண்டும்? இருதயத்தில் பாடி. இருதயத்தில் பாடணும். எதுல பாடணும்? இருதயத்தில். நம்ம எங்க பாடிட்டு இருக்கோம்? வாயில. இருதயத்துல பாடணும். சரி. 2, பக்தியுடன் பாடணும். பக்தியுடன் பாடணும். 2. 3, இன்பமாய் பாடணும். இது யாரு? தாவீது. கர்த்தரை இன்பமாய் பாடின தாவீது. 3. 4, தேவனை நேசித்து பாடணும். ஆண்டவரை நேசிக்கணும். சரி. அடுத்தது கம்பீரித்து பாடணும். சரி. அடுத்தது சந்தோஷம் உண்டாக பாடணும். அப்ப பாடின என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். சரி. ஆர்ப்பரித்து பாடணும். பிரைஸ் காட். ஆமென். 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 வசனம். சகரியா 2:10. சகரியா 2:10. சீயோன் குமார்த்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. கவனிங்க,
எல்லாரும் ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே வாங்க. வர வேண்டும் தேவ ஆவியே இருக்கும். இப்போ வாரும், இறங்கி வாரும். அவர் ஏற்கனவே வந்தாச்சு. என் நாமத்தில் 2 பேர் ஒருமனப்படும் போது அங்கு தேவன் வருகிறார். நம்ம கூப்பிடாம வருகிறார். நல்ல கவனிங்க. நீங்க பாட ஆரம்பிச்சோன்னு தெரியணும், நான் பாடினேன், நீங்க தேவன் உலாவிட்டு இருக்காரு. பாடும்போது தேவன் வருகிறார். வசிக்கலாம். அடுத்தது செப்பனியா 3:14-15. செப்பனியா 3:14-15. சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. முன்னாடி என் நடுவில் வந்து வாசிக்கிறார். பாத்தீங்களா? நான் கர்த்தர் ஆக்கினை முதல் காரியம் பாடும்போது கர்த்தர் நடுவில் வருகிறார். உன் பிரச்சனையெல்லாம் அகற்றி, தேவையில்லாததெல்லாம் அகற்றி, சத்துருக்களை விலக்கி, அகற்றி விலக்கி. எப்போ பாடலாம், ஆராதிச்சா விலக்கி. சில ஆட்களை அப்படி புஷ் படுத்துல தள்ளி விடுவாங்க. சில நேரங்களில் பிள்ளைகளை அப்பா அடிப்பாங்க, அந்த அம்மா ஓடி குறுக்க நிற்கும், கணவன் அப்படி தள்ளி விடுவார். பார்த்தீங்களா? அதே மாதிரி இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். தீங்கு வராமல் இருக்கன்னா பாடணும், தேவனை மடுனா பாடணும், விளக்க வேண்டிய விளக்கணும்னா, துரத்த வேண்டிய துரத்தனா பாடணும். பாடு, அற்புதங்கள் நடக்கும். யோசபாத் ராஜா பெரிய படை, 4 ராஜா வர நேரம் வந்த உடனே என்ன துப்பாக்கியில மாத்திரான்னு பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது, தாவீதின் கையிலோ கின்னாரம் இருந்தது. அவனுக்கு கையில் இருக்கிற சவுல்ட்ட உள்ள இருந்த அசுத்தாவியை துரத்துவதற்கு தாவீது பயன்படுத்துறது கின்னாரம். நீ இசையமைத்து பாடினால் பிசாசு ஓடும், நீ பாடினால் பிசாசு என்னாகும்? அவன் கின்னாரத்தை அடிச்சு பாடினா சவுலுக்குள்ள இந்த அசுத்தாவி ஓடிட்டு. இப்ப இதெல்லாம் கவனிங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புதவல் சொன்னோன்னா பிசாசு ஓடுது. ரத்தம் ஜெய் சொன்ன பாட்டு ஓடு, நம்ம பாடத்தான் செய்யறோம், ஆனா சத்துரு ஓடுது. கர்த்தரை தோத்துறோம். அப்ப முதல்ல நம்ம புரியணும், நல்ல கர்த்தரை பாடுனா மகிமையான ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு அப்படி இல்லை பிரதர். கையை வைத்து பிரதர், கையை விரிச்சு பாடு பிரதர், வாயத்தரம்பு திறக்க மாட்டேன், நான் அப்படிதான் நிற்பேன், அசையாமல் இருப்பேன், வந்துட்டு அப்படியே போவான். ஏன் வாழ்க்கையில மாற்றம் வரல? சிந்தை இருக்கல. இந்த சிந்தையில இங்க இருக்கிற நிறையவர்களை சிந்தை இச்சையினால கட்டப்பட்ட, எனக்கு தெரியும். இச்சையில கட்டப்பட்ட ஒரு நாளும் பாட மாட்டான். அவளை கண்ணு எங்கெல்லாம அலையும் பார்த்தியா, ஒரு இடத்துல இருக்க மாட்டான். நீ பாடாத வரைக்கும் உனக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. என்றைக்கு வாய் திறந்து பாடுகிறாயோ சிந்தனையின் கட்டு அறுக்கப்படும். உன்னை ஆளுகை செய்த ஆவி அழியும். ஏனென்றால் பாடல் அற்புதத்தை கொண்டு வரும். அவன் துதி செய்ய தொடங்கின உடனே யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த எல்லா அம்மோன் புத்திரர் சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் வெட்டுண்டு விழுந்து சத்தாங்க. ஒருவன் கூட தப்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கூட தப்பவில்லை. அந்த அவங்க தூச்சாங்க, அவ்வளவுதான். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தெரியும், நான் பாட ஆரம்பிச்சா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, நான் துதிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. ஏன்னா சங்கீதம் 22:3 சொல்றது, இதோ இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஏனென்றால் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கிற ஆராதிக்கிற மக்கள் மத்தியில் அவர் சிங்காசனம் வைக்கிறார். ஏசாயா 6:5 முதல் வாசிக்கும் போது சேருபீன்கள் கேராபீன்கள் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பாடிட்டே இருக்கிறாங்க. அங்க தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்ப நம்ம ஒண்ணு புரியணும், நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த செய்தியை விட ஆமென், பிரசங்கம் சாதிக்காதத தேவ பிரசன்னம் சாதிக்கும். நீ நல்ல கவனிக்க, பிரசன்னத்தை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். தேவ மகிமை உண்மையில காணப்படணும், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பாதத்தில் உட்கார்ந்து மோசே கீழே வந்தபோது அவன் முகத்தில் பிரசன்னம் இருந்ததை பார்க்கிறோம். அங்க ஸ்தேவான் பாடி ஆராதித்த முகத்தில் தேவ பிரசன்னத்தை பார்க்கிறோம். ஒரு பிள்ளை தேவனை மகிமையாய் பாடி ஆராதிக்கும் போது அவருடைய முகத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. கரங்களை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். 84 வயது மைக்கத்துக்கு அன்னாள் ஆலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் ஜெபித்து உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 84 வயசுல
ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றதுல பாடுகிறது இல்லை. சத்தியத்தை கேட்க, வசனத்தை கேட்க, வார்த்தையை கேட்க, உபதேசத்தை கேட்க, ஆவியில் வளர, வசனத்தில் வளர, ஜெபத்தில் வளர, உபதேசத்தில் வளர, உன்னதத்தில் வளர, தேவனை நோக்கி வளர, அப்படி வளர்றதுக்கு வரணும். அப்ப ஆராதனை என்பது மிக முக்கியம். 6 நாளை உன் கையில கொடுத்துட்டு எங்க வேணாலும் போட, எங்க வேணா போ, ஒரு நாளைக்கு எனக்கு கொடுறான்னா அதை கொடுக்க மாட்டேன்ற, இது நியாயம் இல்லை. இதை சரியாய் செய்து கொண்டால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களை பிரித்து ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். 6000 பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் விடுவித்தார். விடுவித்த உடனே அவன் புத்தி தெளிந்த உடனே இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தார். பர்தமேயு சுகம் கிடைத்த உடனே இயேசுவை பின்பற்றினான். பேதுருவும் யோவானும் பிறவி சப்பானிய சுகமாக்கணும்னு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு தேவாலயத்துக்கு போனான். முதல்ல போனது அவன் பாதத்தில் அமர்ந்தான், இவன் தேவாலயத்திற்கு போனான். தேவனிடம் நன்றியை வெளிப்படுத்துவது ஆராதனை. நன்றியை வெளிப்படுத்துவது ஆராதனை. நன்றி செலுத்துவது ஆராதனை. 2 மாதம் என்ன காத்தீங்கப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஒரு ராஜாவுக்கு 60வது பிறந்த நாள். அவர் டமாரம் அடிச்சு, டோரா அடிச்சு சொன்னாரு, இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாருக்கும், சிற்றூர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு, விருந்து, பரிசு. உடனே எல்லாரும் கூட்டமாகவே நல்லா சாப்பிட்டு பரிசு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் அப்படியே கையை கட்டிட்டு, என்ன சாப்பிட்டியானான்னு கேட்டேன். சாப்பிட்டாய, அப்ப நீ பரிசு எடுத்துட்டு போ அப்படின்னு. அந்த பையன் போய் ராஜாவை தூக்குனானா, நீங்க தான் பரிசுனானா. நன்றியை வெளிப்படுத்துவதுதான் ஆராதனை. கரங்களை விருத்தி நன்றி பலி நன்றி நல்லவரே உமக்குத்தா இவ்வேளை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே, இவ்வேளை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, எமக்கு நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. அல்லேலூயா. 7 ஆட்களை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நம்பர் 1, உயர்த்தப்பட்டவன். ஆராதனையின் மூலம் உயர்த்தப்பட்ட 7 பேரை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நம்பர் 1, டேனியல். தானியேல் 6ஆம் அதிகாரம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அல்லேலூயா சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அவன் எதனால தப்புவிக்கப்பட்டான்? ஆராதித்தவன். நான் சொல்றேன், ஆராதிக்கிறவனை கர்த்தர் எல்லா காரியத்துக்கும் தப்புவிப்பார். ஆமென். சொல்லுங்க, தப்புவிப்பார். தப்புவிப்பார். ஆராதிக்கிறவனை தேவன் தப்புவிப்பார். ஆமென். ஆண்டவர் வேதம் சொல்லு, சிங்கத்தின் வாய் என்ன பண்ணாரு? கட்டி போட்டாராம். ஆண்டவர் சொன்னாரு, மீனை பார்த்து சொன்னாரு, டேய் 3 நாள் உனக்கு பாஸ்டிங், என் மகன் யோனாவை நீ விழுங்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் அதிகாரத்தில் யோனாவின் முதல் அதிகாரத்தில் பெரிய அழைப்பு, முதல் அதிகாரத்தில் பெரிய புயல், 2வது அதிகாரத்தில் பெரிய மீன், 3வது அதிகாரத்தில் பெரிய மாற்றம், 4வது அதிகாரத்தில் பெரிய உபவாசம். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் எல்லாம் பெரிய அழைப்பு, பெரிய மீன், பெரிய புயல், பெரிய மாற்றம், பெரிய மறுரூபம். 4 அதிகாரத்தில் 4 மாற்றங்கள் இருக்கிறது. பெரிய மீன், பெரிய உபவாசம், பெரிய மாற்றம். ஆமென். சொல்ல உங்களுக்கு புரியல, அப்படியே இருங்க.
சிலவங்களுக்கு ஒன்றும் புரியலை. பெரிய மீன் தந்துச்சா இல்லையா? அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துச்சா? பெரிய உபவாசம் பண்ணாங்களா? அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ கர்த்தர் சிங்கத்தை பற்றி, டேய் ஷடப், என் பையன் வர அன்னைக்கு உனக்கு பாஸ்டிங், பல்ல கழட்டி கீழே வையின. சிங்கம் பல்ல கழட்டி கெட்டி கீழே வச்சுட்டு, புரியுதா? அவனை மோந்து பார்த்துருக்கோம். ஆனா மோந்து பார்த்த உடனே தானியலுடைய அந்த வேர்வை ஸ்மெல் பரிசுத்தமா இருந்தது. ஜெபத்தை வெளிப்படுத்துச்சு. இது இயேசுக்கு ஸ்மெல்லா இருக்குது. ஏன்னா தானியல் இயேசுவோட இருந்தான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். ஆமென். தப்புவிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென். ஆமென். தப்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது தாவீது. தாவீது சங்கீதம் 116:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு 116ஆம் சங்கீதம் 2வது வசனம். நல்ல கவனிங்க. அவரை தொழுது கொள்வேன். அவன் என்ன சொன்னான்? இடைவிடாமல் ஆராதிக்கிறான். இவன் சொல்றாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். சொல்லுங்க, உயிரோடு இடைவிடாமல் ஆராதிக்கிறான், உயிருள்ள வரைக்கும் ஆராதிக்கிறான். தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் ஆராதனை துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்ப இவனுக்கு என்ன பண்ணுது? 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல, 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உட்கார பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அப்போ ஆராதிக்கிறவனை கர்த்தர் என்ன பண்றாரு? தூக்குறாரு, உயர்த்துறாரு, உட்கார பண்றாரு. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்குறாரு, உயர்த்துறாரு, உட்கார வைக்கிறார். தேவன் அப்ப ஆராதிக்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்கள் தொழுது கொண்ட முதல் பகுதி ஆதியாகமம் 4:26. ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள தொடங்கினார்கள் என்று 4:26 இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட வார்த்தை இங்க பார்க்கிறோம். இவன் பலிபீடம் கட்டி போற இடமெல்லாம் பலிபீடம் கட்டுவான். ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தரவனை பார்க்கிறாரு. ஆதியாகமம் 24:35 எலியாசர் சொல்றான் லாபானை பார்த்து, என் எஜமானை தேவன் மிகவும் மிகவும் நல்ல சத்தமா சொல்லுங்க, மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சீமானாய் இருக்கிறார். அவர் ஆடிக்காரில் வருகிறார், பென்சுக்காரில் வருகிறார். அந்த காலத்தில் அதுதான் பெரிய சொத்து. ஆடு மாடு கோழி பனி அதுதான் அவங்க பெரிய சொத்து, வாகனம். அதனால எங்கள் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் பென்சுக்காரில் வருகிறார். அப்படி அவன் சொல்லியிருப்பான். போனா இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை வாங்க தெரியல, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தெரியல, விடுதலையை பெற்றுக்கொள்ள தெரியல, மேன்மை அடைய தெரியல. அநேகர் புரியாம அறியாம விளங்கி கொள்ளாம ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுகிறார்கள், ஆசீர்வாதத்தை புறக்கணிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். நான்காவது அப்போஸ்தலர் 16:25. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கதவு எப்ப திறக்கும்? பாடுனா கதவு திறக்கும். கட்டுகள் எப்ப கலரும்? பாடு. அதானே எப்ப பார்த்தாலும். சொல்லுங்க பாத்தீங்களா? கை கட்டு, கையை கட்டு. சொல்லுங்க கால் கட்டு, கால் கட்டு. கால் கட்டு எது? முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகள். கை கட்டு எது? பிரயாசத்தை தடுக்கிற ஆவிகள். என்னைக்கு கையை விரிக்கிறியோ கர்த்தர் கையை விரிச்சிருவாரு.
நீ கையை உயர்த்தினா அவர் கையை நீட்டுவார். நீ கையை உயர்த்து அவர் கையை நீட்டுவார். உன் கையை பிடிக்கிறதுக்கு நீ கையை உயர்த்த மாட்ட, நீ அப்படியே போ. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கையை உயர்த்தினால் உன் கையை பிடிக்க அவர் கையை நீட்டுவார். ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ண, கை தட்ட அப்படியே உட்கார்ந்துட்டு கை தட்டமா போனோம்ல. இங்க கட்டுகள் கிடப்போ வாசல்கள்லாம் திறக்கிறது எல்லாம் கிடைக்கணும். கரங்களை விட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனாலதான் நம்முடைய முற்பிதாக்கள் பாத்தீங்கன்னா தேவனை துதிக்கிற ஸ்தோத்திரிகள் ரொம்ப கிருபியா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்து சபைகளை 1 hour நல்ல ட்ரம்ஸ் அடிச்சு பாட்டு பாடி நல்ல நல்ல ஆவியில நிரம்புவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். ஆமென். அப்போ பாடினால் விடுதலை கிடைக்கும். எஸ். கதவுகள் திறக்கும். எஸ். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர்கள் 13:2. அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. அப்போ ஆராதிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும், தேவ சித்தம் வெளிப்படும், ஆவியானவர் வெளிப்படுவார். ஆமென். ஆமென். ஆவியானவர் வெளிப்படுவார், தேவ சித்தம் வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும். எப்பன்னா தேவனை வொர்ஷிப் பண்ணும்போது. இதை என்ன பண்ணா தெரியுமா? இந்த ஆராதனை பொறுப்பை யாரு கையில கொடுத்திருந்தான் தெரியுமா? லூசிபர் கையில கொடுத்திருந்தான். ஆனால் இந்த ஆராதனையில் வரும் மகிமை மேன்மையானதை கண்டவன் மேட்டிமை அடைந்து உயிரை இவன் கீழே தள்ளப்பட்டான். அடுத்தது 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி. ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். கர்த்தரை துதிக்கையில இசை அமைச்சாங்க, பாடினாங்க, ஆராதிச்சாங்க, கையை தட்டினாங்க. தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பிட்டு இங்க 120 பேர் பாடினார்கள். தேவ மகிமை இறங்குகிறது. மேல் வீட்டு அறையில் அப்போஸ்தலர்கள்ல மேல் வீட்டு அறையில் அவர் ஒருமனப்பட்டார்கள். அங்க ஆவியானவர் இறங்கினார். இங்கு மகிமை இறங்குறது, அங்க ஆவியானவர் இறங்குகிறார். இங்க 120 பேர், அங்க 120 பேர். புரியுதா? ஒரு மனிதன் அன்றைக்கு அதனால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முழு பலத்தோடு தாவீது நடனமாடினான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், நான் எங்க என் அப்பா என்ன மறந்துட்டான். 8 பேரோட நான் பிறந்தேன். அல்லேலூயா. ஆனா அவர் முழு மனதோடு என்ன பண்ணாரு? பாட்டு பண்ணாரு. மீகால் அங்க என்ன அவனை பார்த்து எனக்கு எங்க இருக்கிற, நான் இப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். டே மீகாலை பார்த்து தாவி சொல்லிப்பா, டே உன் அப்பா நான் என்ன உயர்த்தினா, உன் அப்பா என்ன கொல்ல பார்த்தான், என் ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு. ஆமென். உன் அப்பா என்ன கொல்ல பார்த்தான், என் ஆண்டவரோ என்னை உயர்த்தினார். அவருக்கு முன்ன நான் ஆடுவேன். எஸ். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தாமல் யாரும் உன்னை உயர்த்த முடியாது. அப்ப அந்த கொடுத்த தேவனை உயர்த்தணுமா இல்லையா? என் சத்தமே வர மாட்டேங்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே
நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க தாத்தாவோ 4 தலைமுறைகளுக்கு முன்ன தாத்தாவோ உங்களை ரட்சிப்பு தர முடியாது தேவனை தவிர. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க முடியாது தேவனை தர. உங்களை உயர்த்த அவரால் தான் முடியும். நம்ம மேல வச்சுக்கிற அபிஷேகம் உங்க தாத்தா 100 தலைமுறை சம்பாதித்த சொத்தின் மதிப்பை காட்டிலும் என் தலைக்கு விலகிற அபிஷேகம் அதிகம். ஆமென். இதை ஒரு மனிதன் நம்பும் போதுதான் அவன் அபிஷேகத்தில் குதிக்கிறான், அபிஷேகத்தில் வளருகிறான், அபிஷேகத்தை மதிக்கிறான், அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுக்கிறான், தேவனை முக்கியப்படுத்துகிறான், தேவனை முன்னிலைப்படுத்துகிறான், தேவனுக்கு கொடுப்பதற்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறான். வாய் என் மேல் வைத்திருக்கிற கிருபை பெருசு. அல்லேலூயா. என் மேல வச்சுக்க சொல்லுங்க, என் மேல வச்சுக்க கிருபை பெருசு. அது பயங்கர கிரீடம் இல்லையா? ஆமென். இல்லையா? அது கிரீடமா இல்லையா? எஸ். அபிஷேகம் என்னும் கிரீடம். ஆமென். லேவியராகமத்தில் வாசிக்கிறோம். புலம்பல்ல அந்த கிரீடம் கீழே விழக்கூடாது பாவத்தினால. புலம்பல் 5:16 இருக்கிறோம். அதே போல வெளிப்படுத்த விசேஷம் 2 பார்க்கும்போது ஆண்டவரே உன் கிரீடத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடி கவனமா. அப்ப நம்ம என்ன இருக்கு? கிரீடம். பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க, கிரீடம் இருக்கு. கையை குறிச்சு சொல்லுங்க, உங்க தலையில கிரீடம் இருக்குது. ஆமென். யாராவது எடுத்துட்டு போறான், யாராவது கீழே தள்ளி விட்டு போறான், நீ நல்ல ஆத்தும ஆதாயம் செஞ்சனா கல்லுகளோ பதிப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லுகளோ பதிப்பாரு. ஒரு ஆத்துமாவை இருளின் அதிகாரத்துக்கு தப்பிச்சு விட்டா அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா சொல்லுவார், அப்படி சொல்லுவார், பேர சொல்லுவார். ஒரு பாவி மனிதன் போது பரலோகத்தில் சந்தோஷம். ஆனா ஒருத்தன் பாவத்தில் வாழ்கிற மனிதனை மீட்டு கொண்டு பரலோகம் ஆர்ப்பரிக்கும். அல்லேலூயா. பரலோகம் ஆர்ப்பரிக்கும். ஆமென். எப்ப தெரியுமா? ஒரு ஆத்துமாவை மீட்டெடுக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுங்க. ஆமென். கர்த்தர் தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். இந்த அபிஷேகம் நம்ம மேல கர்த்தரை பாடு, ஆராதிச்சு நல்ல பிரசன்னத்தோட போனோம். இந்த வாரம் முழுவதற்கும் வேண்டிய எல்லா பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கம்பீரமா போகணும். இந்த வாரம் தொழில பிரச்சனை உண்டு, குடும்பத்துல பிரச்சனை உண்டு, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை உண்டு, பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், பாடு, வியாதிகள், பலவீனம் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி எறி உண்மையில அபிஷேகம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் சகலவற்றை குறித்தும் போதிக்கும். ஆமென். தடைகளை தகர்க்கும். ஆமென். உன் மேல கர்த்தர் அப்படி என் பாத்திரம் ஜீசஸ் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது ஆமென் அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். ஆவியானவர் நிரப்புவார். ஆமென். தேவ தூதர்கள் அபிஷேக தைலத்தோடு உலாவிக் கொண்டே இருப்பார்கள். யாருக்கு அபிஷேக தைலம் வேண்டுமோ அவர்களை நிரப்புவார். எஸ். ஏ பாரா ஷதலா கட்டடராதி ஏ பேரா பாலா கட்டடரா கேபாலா சந்தோல் தோலோ பேகா தரந்தல் தலா பேகா தோ ஏரா ஷதா லஹல்தலாபாதி. அபிஷேகத்தை பெற ஆசை, குணமளிக்கும் வரத்தை பெற ஆசை, எஸ், தேவ பிரசன்னத்தை பார்க்க ஆசை, ஆமென், தேவ சமுத்திர பாட ஆசை. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உயர்த்தி வச்சார். எப்போது கிடைத்த அபிஷேகத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, அனிதினம் தேவன் தன் அபிஷேகத்தில் வாழ்கிறவன் விசுவாசி. ஆமென். எப்போதோ ஒரு முறை தேவன் தொட்ட அனுபவம் இல்ல, தினமும் தேவன் தொடுகிற அனுபவம். எப்போதோ கிடைத்த ஒரு வார்த்தையில் வாழ்கிறவன் அல்ல, தினம் தின வார்த்தையை பெறுகிறவன். ஆமென். தினம் தினம் வார்த்தையை பெறுகிறவன், தினம் தினம் தேவனால் தொடப்படுகிறவன், தினம் தினம் அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறவன். எப்போதோ பெற்ற ஒரு வார்த்தையில, எப்போதோ தேவன் தொட்ட அனுபவம் அல்ல, எப்போதோ ஆராதித்த அனுபவம் அல்ல, எப்போதோ பெற்ற அந்நிய பாஷையில, தினமும் அனிதினமும் தேவனை சந்திக்கிற அனுபவம், தேவனால் தொடப்படுகிற அனுபவம். ஆமென். அந்த அனுபவம் நமக்கு வந்த சத்துரை எத்திரலாம்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் எங்கள் மேலே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே.
அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எபிரேயர் 12:28. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். பயத்தோடு பக்தியோடு பிரியமா ஆராதிக்கணும். ஆஹா ஆராதனையை குறித்த ஒரு வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாடை, ஒரு புரிந்து கொள்ளுதலை, ஒரு தெளிவை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த ஆராதனை அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். தாவீதின் மேல் வைக்கப்பட்ட இந்த ஆராதனை அபிஷேகம், இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலுக்கு அபிஷேகம் எங்களுக்கு உண்டாவதாக, உண்டாவதாக. எங்களுக்கும் உண்டாவதாக. ரீபலஹாந்தரவா. Thank you Lord. சந்து ரகா துரவா. நன்றி. நீ தூரம் போனாய், நீ தேவனை விட்டு தூரம் போனாய். ரீபஹந்து லரகரா ரியாந்தரவா. நீ சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நீ தூரம் போனதே காரணம். ரீ ஹந்தியா லூபா சேர்ந்து வா, நெருங்கி வா, நெருங்கி வா, நெருங்கி வா. ஹந்தியா தேவனை நம்பு. ஹந்தி கபா அவரை விசுவாசி. உன் பிரச்சனைகளுக்கு முடிவு அவரே. உன் போராட்டத்துக்கு முடிவு அவரே. உன் சுகத்துக்கு முடிவு அவரே. நெருங்கி வா, நீ அவருக்கு அருகில் நெருங்கி வா, நெருங்கி வா. கம் ஆன், கம் ஆன். தேவனுக்கு அருகில் நெருங்கி வா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நான் உனக்கு துணையும் கிடகுமாய் இருப்பேன். நன்றி. உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருவார்கள், 7 விதமாய் ஓடி போவார்கள். எஸ் மாஸ்டர், எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. பல நாள் உன் வியாதிக்கு முடிவு வரும். ஆமென். முடிவு வரும். கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு முகவுரை எழுதுகிறார். நன்றி. ஏதோ ஒரு மனிதன் பேசின வார்த்தை உன்னை காயப்படுத்திட்டு, உன்னை வேதனைப்படுத்திட்டு, ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மனிதன் முடிவுரை எழுதுவான், நான் உனக்கு முகவுரை எழுதுறேன். ஹalleluya. இனிதான் உனக்கு ஆசீர்வாதமே இருக்கு. நீ இப்ப பார்க்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம், இனிமேல் உனக்கு ஆசீர்வாதமே இருக்கு. Thank you Holy Spirit. நன்றி நன்றி நன்றி. இந்த பிடரியில, கழுத்து பிடரியில பலியோடு வந்திருக்கீங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இந்த பிடரில் ஒருவர் கை வைப்பதை போல் நான் பார்க்கிறேன். இதற்கு பின் அந்த வியாதி உனக்கு வருவதில்லை. ஜீசஸ். இந்த வியாதி உனக்கு வருவதில்லை. நன்றி.
Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Lord. Praise. பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அநேகரை தொடுகிறீர். Amen. Amen. ஒருவருடைய வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனை விலகுகிறது. Hallelujah. கர்த்தரை சுகமளிக்கும் வல்லமை வல்லமை. விளங்குகிறது. அநேகரை கர்த்தர் தொடுகிறார். Jesus. சில கட்டிகள் கரைகிறது. Amen. சில கட்டிகள் கரைகிறது. Amen. சில வலிகள் விலகுகிறது. ஆமென். எஸ். கிட்னியில் இருக்கிற கல்கள் விலகட்டும். இருதய அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். புதிய இருதயம் உண்டாகட்டும். கர்ப்பப்பை பிரச்சனை மாறட்டும். யூரினரி பிரச்சனைகள் மாறட்டும். நசனாய் இருக்கிற இயேசுவின் வல்லமை உள்ள அதிகாரத்தில் சுகமளிக்கும் வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. புதிய வழிகள், புதிய பாதை, புதிய வசனம், புதிய வாக்குத்தத்தம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை வரங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் கொடுத்து பிளஸ் பண்ணி அனுப்புங்க. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.